அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தக்காளி தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் 3த்தையும் போட்டுட்டேன். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3. இந்த அளவு வதக்கினா போதும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல்லு. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். அது இதில் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். அது இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து இதில் சுற்றி ஊற்றிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மூடியை போட்டு மூடி ஒரு நேரம் வேவிட்டு இருக்கட்டும். வெந்த உடனே அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். அப்போ ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். மாஷால்லா ஆயிடுச்சு. தக்காளி தொக்கு ரெடி. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, வெறும் சோறில் கூட வரைவி சுட சுட நெய் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.